தண்ணி வந்துட்டு நான் இப்போ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? குடிக்க வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்துட்டு குப்பை அழுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்ட மைக்ரோ ஆர்கானிசம் அது இதுன்னு இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடிக்க வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவீங்க. சரி, ஓகே. நம்ம இந்த தண்ணி வந்துட்டு நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த அழுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு நம்ம கண்ணுக்கு வந்துட்டு தெரியல. ஆனால் அதை பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசர் மைக்ரோஸ்கோப். ஒரு லேசர் லைட் இருந்தால் வந்துட்டு போதும். இதுக்குள்ளார இருக்கக்கூடிய நுண்ணுயிரெலாம் வந்துட்டு எப்படி போகுது, எங்கிட்ட வருது, எவ்வளோ பெருசு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெறுங்கனால அப்படியே பட்டா பகலில் பார்க்குற மாதிரி வந்துட்டு பார்க்க முடியும். அதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லேசர் மைக்ரோஸ்கோப்பை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க் தான். இது தேவையானது என்னென்ன அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஒரு பேனா மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரி வந்துட்டு போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லு. கொஞ்சம் நேரம் இப்படி கையில் அடிச்சோன்னு வச்சிங்களேன், ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணோம்னா செத்து நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆகுது கையில். அந்தளவு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்துட்டு தேவை கிடையாது. நார்மலாக வந்துட்டு திருவிழா கடையில் எல்லாம் இல்லை, ரெட் கலரில் அந்த லேசர் லைட் இருந்தாலே வந்துட்டு போதும். இந்த மைக்ரோஸ்கோப் வந்துட்டு பண்ண முடியும். அடுத்ததாக தேவையானது என்ன அப்படின்னா ஒரு சிரஞ்சு. நம்ம ஊசி போகிற சிரஞ்சு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒன்று. அதுக்கு அடுத்ததாக தேவை என்னென்னா 2 இந்த மாதிரி கிளாஸு. இது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்ட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த குட்டையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த சிரஞ்சில் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு இழுத்துக்கணும் உள்ள. ஓகேவா, இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ராப்பாக வருது இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ட்ராப்பை வந்துட்டு அந்த சிரஞ்சிலேயே நிற்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு நிற்க வச்சுட்டு ஒரு ட்ராப்பை மட்டும் வந்துட்டு நிற்க வைக்கிறேன். ஓகேவா, வந்துடுச்சுடா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் வந்துட்டு நிற்கிது இல்லையா, அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அந்த லேசர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேசர் லைட்டோட பாயிண்ட்டை வந்துட்டு கரெக்டாக அந்த ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராப்பில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு காமிக்கணும். அப்படி காமிச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஒரு இருட்டான இடத்துல வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ஒரே ஒரு ட்ராப்பில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் பெரிய சைஸில் வந்துட்டு தெரியும் போது பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்துட்டு இருக்க போது நீங்களும் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுறேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு சீ வாட்டரில் எவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்றது ஒரு டெஸ்ட் வந்துட்டு பண்ணோம் இல்லையா, அந்த கடல் தண்ணி 2 பாட்டில் வந்துட்டு எடுத்தோம். அதில் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸு. இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தான் நம்ம எடுத்த பாண்ட் வாட்ரு, இதையும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பியூரிஃபையர் வாட்ரு எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்குது இதை வந்துட்டு பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா தண்ணி, அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அதெல்லாம் முதல்ல வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். காய்ஸ், இப்போ வந்துட்டு நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, இந்த தண்ணி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அடி தான், 15 அடிக்கு கீழே இருந்து வரக்கூடிய தண்ணி. இந்த தண்ணி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேசர் பாயிண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக அந்த ட்ராப்பில் வந்துட்டு படுற மாதிரி வந்துட்டு வச்சுட்டேன். ஓகே, இப்போ லைட் ஆஃப் பண்ணலாமா? ஐயோ, என்னங்க இது இன்னும் ஓடுது அங்கிட்டும் தெரியுதா உங்களுக்கு? இந்த தண்ணி தான் ஏன் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லியும். ஏப்பா என்னமோ முட்டையாக போகுது, ஆனால் என்ன அப்படின்றது தான் வந்துட்டு தெரியல. ஒருவேளை தூசியாக இருக்குமா, இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த நுண்ணுயிரியாக இருக்குமா, என்ன கர்மன்னு தெரியலண்ணா. ஆனால் நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணியிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பாண்ட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமே, அதுலலாம் என்ன இருக்கும் பார்த்துடலாமா? அதையும் நான் பார்த்த உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணு. பாருங்க என்னன்னோ ஓடுது. எப்பா இங்கே பாருங்க. இதை மாதிரிலாம் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருக்கீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு வந்துட்டு தேடி பார்த்தேன். தண்ணியில் வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராப்பில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஓடலை. இதில் வந்து எல்லாமே வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓடலை. ஒரு சிலது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவந்துச்சு. அதனால தான் ஒரு டவுட் வந்து இது என்னப்பா அது எங்கே போயிட்டுங்க அது இந்த வந்து பாருங்க. ஆகா, ஐயோ, அந்த தண்ணியில ஒரு சொட்டு கூட தான் வயிற்றுக்குள்ள விடக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. அந்த வெடிச்சுங்க எங்கேயோ. இது என்ன அப்படின்றதே வந்துட்டு தெரியல. சின்ன ஒரு எப்படி சொல்றது, சின்ன பாக்டீரியாவா இல்லை பூஞ்சையா இல்லை என்ன அப்படின்றது வந்துட்டு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணிங்க. கடல் தண்ணியில் எதுவும் மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் என்னென்னமோ கிடந்து உருண்டு பிறலுதப்பா.
இந்த இன்னும் ஒரு பாருங்க என்னங்க அது ஐயோ அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மொச்சிக்கிட்டு போகுது. அது உள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வைக்கிற மாதிரி இருக்குது. சயின்ஸு படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பார்த்த உடனே சொல்லிவிடல இது என்ன அப்படின்றத. நம்ம எங்கே கண்டோம் நின்றுடுச்சு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இது. ஓகே அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது வந்துட்டு சொல்லலை என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. பார்க்குறதுக்கு அன்னீசியாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு லைட் அடித்து பார்க்குறோம். கடல் தண்ணியாவது ஆற்று தண்ணியாவது நம்ம வாயில் கொப்பிடிச்சு துப்பின தண்ணியை பாருங்கள் கருமம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இது எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா போர் படம் மாதிரி கேங்காக இருக்குங்க. அதெல்லாம் சிங்கிளாக போணுச்சு. இதில் எவ்வளோ பாருங்க எப்பா தண்ணியில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஷேக் இருக்குது. இந்த ஒரு குரூப் போகுது இந்த பக்கமாக. பாகுபலியில் அரேஞ்ச் ஆவீங்களா அந்த மாதிரி இருக்குது. ஐயோ கருமம் சரி இதுக்கு மேலே பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சொட்டு இல்லைங்க ஒரே ஒரு ட்ராப்பில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகே அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டையிலேருந்து எடுத்து வந்தோம் இல்லையா அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். கொதிச்சு ரொம்பவே வந்துட்டு சுண்டி வந்திருக்கு. இதை வந்துட்டு செஞ்சு வந்துட்டு எடுக்கிறோம். இதை கொண்டு போயிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம் இதில் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியை கொதிக்க வச்சு ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தா இதுக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பா அதே மாதிரி தாங்க முதக்கையும் பிடிக்கிறத பெருசாகலாம் சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு இல்லை. அதில் இருக்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது முன்னையோட. இங்கே பாருங்க என்னதுன்னு தெரியலங்க. இது உள்ள கருப்பாக முண்டிக்கிட்டே இருக்குது உள்ளார இருக்கிறதும். அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்ரு ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்குங்க இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டு அன்எக்செப்டடுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டரில் ஒரே ஒரு துளி கூட தெரியல. பார்த்தீங்களா இங்கே பாருங்க இந்த பாருங்க இது 1 2 தான். இந்த ஒன்று போதா இதுதான் இந்த 2 3 அவ்வளோதான். ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துட்டு தெரியுது. பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக தெரியல. நம்ம அந்த பாண்ட் வாட்டர் எடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பைப் தண்ணியில் உள்ளது பார்த்தோம் அதுக்கெல்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்றத வந்துட்டு பாருங்களேன். பியூரிஃபைடு வாட்டரில் ஏன் இது மாதிரி தெரியல அப்படிங்கிறப்ப தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமே வந்துச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்காதா அப்படின்னா இருக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுனால அந்த டஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுது. அந்த டஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ட்ராப் தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு நம்ம ஒரிஜினலாக மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கச்சமச்சாலாம் ஓடிட்டுலாம் இருக்காது. ஒரு நல்ல தண்ணியில் எங்கேனாச்சும் 1 2 இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்துட்டு தெரியும். இதை வந்துட்டு கூகுளில் தான் போய்ட்டு வந்துட்டு நான் பார்த்தேன். நம்ம இப்படி பார்க்கும்போது இப்படி எல்லாமே ஓடுது அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் சும்மாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா கிடையாது. அதில் 1 2 வேணால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரியாக வந்துட்டு இருக்கலாம். அந்த ட்ராப்பை வந்துட்டு ஒரு சிரஞ்சு நீடிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ராப்போட மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயர் வந்துட்டு அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அது ரொட்டேட் ஆகிறதுனால தான் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்டோ இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத தூசியெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து சுற்றுதோ அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாமல் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பாக்டீரியா வைரஸு அப்படி இப்படி நான் கிளப்பி விட்டு போகக்கூடாதுல்ல. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் உங்கள்கிட்டே ஒப்படைச்சிட்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதில் தெரிகிறதெல்லாம் என்ன தூசி தானா இல்லைனா ஒரு நுண்ணுயிரியா என்ன அப்படின்றத நீங்களே வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துங்க. நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு வந்துட்டு தேவை. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.